அதிகம் பயணிக்காத பாதைகளில் செல்லும் துணிவை வளர்த்துக்கொள். அதுதான் உண்மையான தலைமை பண்பு. அத்தகைய பண்புடைய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய திரு பவன்குமார் கிரியப்பனவர் IAS அவர்களை விழாவினை தலைமை ஏற்று நடத்துமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளி கல்வித்துறை சார்பாக நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் மூலமாக பள்ளிகளில் பல் சுகாதார விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம் நிறைவு விழாவில் இந்த விழாவின் தலைமை தாங்கியிருக்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, RVS குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுடைய சேர்மன் அவர்களே, ப்ரொப்பல் இண்டஸ்ட்ரீஸுடைய சேர்மன் வரதராஜன் சார் அவர்களே, டைரக்டர் ப்ரொப்பல் இண்டஸ்ட்ரீஸ், CEO மேக் ஏ சேஞ்ச் NGO உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களே, CEO உள்ளிட்ட அனைத்து பள்ளி கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரே, அனைத்து ஆசிரியரே மற்றும் இந்த பள்ளியின் அனைத்து மாணவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பொதுமக்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழக அரசு மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமான நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் கடந்த 2-3 ஆண்டுகளில் சிறப்பாக நடைபெற்று அரசு பள்ளிகளில் பொதுமக்களுடைய பங்களிப்பு மற்றும் அனைத்து NGOஸோடு இணைந்து அந்த பள்ளிகளில் விழிப்புணர்வு மற்றும் புதிய கட்டமைப்பு கொண்டதுக்குண்டான முயற்சிகள் தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. அதில் கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு முன்னோடி மாவட்டமாக இந்த திட்டத்தில் செயல்பட்டு வருகிறது என்று சொல்கிறதுக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே 420 பள்ளிகளில் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட திட்டங்கள் இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமில் எடுத்து கிட்டத்தட்ட 24 கோடிக்கும் மேற்பட்ட பணிகள் நம்ம மாவட்டத்தில் நடைபெற்று வந்தது. அதனோட அடுத்த கட்டமாக தான் இன்றைக்கு இந்த ஒரு சிறப்பு ஒரு முயற்சியாக நம்ம RVS குரூப் மற்றும் ப்ரொப்பல் இண்டஸ்ட்ரீஸ் இணைந்து எடுத்திருக்கிற இந்த ஒரு முயற்சி உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க வேண்டது. ஏன்னா பொதுமக்களுக்கும் மற்றும் பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த பல் சுகாதார விழிப்புணர்வு ஒரு மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இதுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்கு உண்டான அந்த ஸ்க்ரீனிங் மற்றும் இந்த ஒரு டென்டல் ஹெல்த்தில் இருக்கிற பல வகையான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த வகையில் இந்த வட்டாரத்தில் இருக்குது அப்படிக்கு உண்டான ஒரு பைலட் ப்ராஜெக்ட் தான் இது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கூட அந்த சேர்மன் ப்ரொப்பல் இண்டஸ்ட்ரீஸ் சார்கிட்ட பேசும்போது கூட அவர் சொல்லிட்டு இருந்தார் மற்றும் சேர்மன் RVS குரூப் இன்ஸ்டியூஷன் அவர் கூட சொல்லிட்டு இருந்தார். இந்த ஒரு பைலட்டாக தான் இந்த பிளாக்ல நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீன் பண்ணும்போது பல வகையான ஒரு ஃபீல்டு அசஸ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி அதில் மாணவர்கள் நடுவில் இருக்கிற இந்த டென்டல் ஹெல்த்துக்கு உண்டான ஒரு இஷ்யூஸ் மற்றும் அதுக்கு அடுத்த கட்டமான ஒரு சிகிச்சை என்ன தேவை இருக்க நம்ம கண்டறிக்கிறோம். அதனால தான் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 9,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஒரு சிறப்பு ஒரு விழிப்புணர்வில் கலந்துட்டு மற்றும் அவங்களுக்கும் மட்டுமே இல்லாமல் அந்த பெற்றோர்களுக்கு இதுக்குண்டான விழிப்புணர்வு கொண்டு சேரப்பட்டிருக்கு. அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு டேக்அவே ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் எப்படி நம்ம எடுத்துலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு சிறப்பு முயற்சிகள் நம்ம மாவட்டத்தில் இன்னும் நிறைய வர வேண்டும் மற்றும் இந்த மூலமாக இன்னும் பல நிறுவனங்கள் பல ஸ்பான்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு முயற்சி வரதுக்கு இன்னும் முன் வருவாங்க அப்படி எதிர்பார்த்துட்டு இந்த ஒரு சிறப்பு முயற்சி எடுத்த RVS குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அவர்களுக்கும் மற்றும் ப்ரொப்பல் இண்டஸ்ட்ரிக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.